வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரா ஒரு வழியாக நெட்ஃப்ளிக்ஸில் போயிடுச்சு. இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸில் என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட கேம் ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த மண்டே நைட் ராவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மண்டே நைட் ராவில் பல விஷயங்களை பேசுகிறாரு. அதாவது இது வந்து புதிய எரா, அதாவது நியூ எரா. இனிமேல் பல விஷயங்கள் இதில் நடக்கும், பல மாற்றங்கள் நடக்கும். அதாவது நான் வந்து இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா, WWE இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அது யாருன்னு கேட்டால் அது நான் கிடையாது, ஆடியன்ஸாக இருக்க நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான்லாம் கொஞ்சம் கூட இந்த உயரத்துக்கு நாங்கள் வந்திருக்கவே முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல த ஃபைனல் பாஸான த ராக் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஆகி அவரோட என்ன பேசணுமோ அவர் பேசுகிறார். அதாவது நான் வந்து இந்த டபிள்யூடபிள்யூவில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் இருக்கிறேன். அதாவது என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கும். என்னோடய அப்பாவாக இருக்கட்டும், இல்லை என்னோடய தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை என்னோடய கசின்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதாவது ஜிம்மி, ரோமன், சோலோ அப்படின்னு எல்லாமே இருக்கிறாங்க. ஆனாலும் இவங்க எல்லாமே இருந்தாலும் இப்போ இவங்கக்குள்ளே வந்து ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது. இதை வந்து நான் பேக் ஸ்டேஜில் நான் பார்க்க போகிறேன். இதில் வந்து உண்மையான ஆள் யார்? நான் வந்து ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அது வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் பேக் ஸ்டேஜில் என்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மேட்ச்சு உண்மையிலுமே ஒரு தரமான மேட்சஸ் தான். அதுவும் ரெண்டு பேருமே ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் தான். இது ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், சோலோவாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே நல்லாவே கொடுக்குறாங்க. இதில் எவ்வளோ நம்மளுடைய சோலோவை சீட் பண்ண முடியுமோ இப்போ எல்லாமே பண்ணுறாரு. டாங்கா, நம்முடைய ஜாக்கா ஃபாட்டோ எல்லாருமே வராங்க. ஒரு கட்டத்தில் ரெஃப்ரியே போட்டு அடிச்சிட்டாங்க. ஏன்டா நீ கவுண்ட் நான் ஒழுங்காக என்ன இல்லை அப்படின்ட்டு அடித்தது. அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி வந்ததாக இருக்கட்டும், இல்லை சஸ்பென்ஸாக நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்தது தான் இதில் யாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. சம்மந்தமில்லை ஏன்டா அவர் வந்தார் அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த மேட்ச்சில் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து சோலோ சிக்காவை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். அந்த உலாஃபலமாலேயே உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கே வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு போட்டது தான் இதில் உண்மையிலுமே அல்டிமேட்டு. அதாவது ரோமன் ரெயின்ஸை வந்து இக்னாலேஜ் பண்ணுறாரு. அதாவது இக்னாலேஜ் பண்ணுறாரு உங்களோட ஃபைனல் பாஸ் ராக்கே. அதுக்கப்புறமா உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான் சீனா வரார். ஜான் சீனா வந்து அவர் சொல்கிறார், அதாவது நான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் நான் இருக்க போகிறேன். அதாவது 2025 முழுக்க நான் டபிள்யூடபிள்யூவில் இருக்க போகிறேன். நான் 36 மேட்சஸ் வந்து நான் வந்து டபிள்யூடபிள்யூவில் 2025 நான் விளையாட போகிறேன். நான் வந்து என்னென்ன மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கோடி கூட நான் மோதுவானா, இல்லை கும்தர் கூட மோதுவானா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவானா, இல்லை ட்ரூ மேக்கின்டையர் கூட மோதுவானா அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து உங்களோட ஜான் சீனா சொல்கிறார். ஆனால் என்னோட ஒரு குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான். நான் வந்து உங்களோட எந்த ஒரு ஆசையுமே நான் கெடுக்க விரும்பல. ஆனால் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து 2025 ராயல் ரம்பிளை நான் வின் பண்ணுவேன். வின் பண்ணி நான் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களோட ஜான் சீனா சொல்கிறார். ஏன்னா ஒரு பல விஷயங்கள் பேசினார், ஆனால் இதில் சொல்ல முடியாது. அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதாவது 2025 அந்த ராயல் ரம்பிளை உங்களோட ஜான் சீனா வின் பண்ண போகிறாரு. வின் பண்ணி நம்முடைய கோடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணுவாரா, இல்லை கும்தரை சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். 3வது மேட்சாக உங்களோட லிவ் மார்கன் விசஸ் ரியா ரிப்ளேக்கான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். இதில் வந்து உங்களோட லிவ் மார்கன் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரியா ரிப்ளே வராங்க. இவங்களுக்கு வந்து மேட்சஸ் உண்மையிலுமே ஒரு தரமான மேட்ச் தான். அதாவது உமன்ஸ் மேட்சை ஒரு இது பண்ணுறப்ப இவங்க மேட்ச் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரியா ரிப்ளேக்கும் சரி, லிவ் மார்கனுக்கும் சரி பல தாட்டி நடந்திருந்தாலும் இந்த மேட்ச்சு வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹைப்னஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு இருந்துச்சு. ஏன்னா இதில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. ஆனாலும் நமக்கு ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட்டு இந்த மேட்ச்சில் கிடச்சிருச்சு. அதாவது ரியா ரிப்ளே வந்து லிவ் மார்கனை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. அதாவது டபிள்யூடபிள்யூவோட நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், அதாவது உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக உங்களுடைய ரியா ரிப்ளே ஆகிட்டாங்க. உங்களோட லிவ் மார்கன் வந்து அவங்களோட டைட்டிலை லாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய இழப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய இழப்பு தான். ஏன்னா இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் யார்கிட்டையுமே சாம்பியன் இல்லை, எல்லாம் ஒரு வெத்து வேஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. நம்ம லிவ் மார்கன் தான் சாம்பியன் வச்சுருந்தாங்க, அந்த சாம்பியனும் போயிடுச்சு. உடனே உங்களோட டாமினிக் மிஸ்டீரியோ வந்து, மாமி வா மாமி, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். இனிமேல் நான் லிவ் மார்கனுக்கு போக மாட்டேன், வா நான் உன் கூட இருக்கேன், என்னை கட்டிப்பிடி, வா என் கூட சேர்ந்துக்க அப்படின்னா போட நாய் அப்படின்ட்டு விட்டாங்க பாரு. நம்மளுடைய ரியா ரிப்ளே ஒரே ஒரு லோ ப்ளோ கொட்டை தெரிச்சிருச்சு. நம்மளுடைய டாமினிக் அப்படியே சுருண்டு நம்ம தம்பி படுத்துட்டான். லே என்னடா ஆட்டம் போட்ட, என் கூட இருந்துக்கிட்டு என் முதுகுலேயே குத்துனி அப்படின்ட்டு போட்டாங்க. ஒரே ஒரு லோ ப்ளோ, தம்பி படுத்துட்டாரு.
உங்களோட ரியா ரிப்ளே தான் இப்போ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். உடனே அந்த இடத்துக்கு யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் டக்குன்னு இதில் வந்து உங்களோட அண்டர்டேக்கர் வராரு. அதாவது அமெரிக்கன் பேடாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் உங்களுடைய அண்டர்டேக்கர் வர்றார். அது த டெத்மேன் அப்படிங்கிற அந்த அண்டர்டேக்கர் வரல, அமெரிக்கன் பேடாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் உங்களோட அண்டர்டேக்கர் வர. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜை காட்டுறாங்க. அதில் வந்து உங்களோட சேட் கேபிள் இருக்கால, த அமெரிக்கன் மேட் அந்த டீம் வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ்ட்டை கேட்குறாங்க. அதாவது எனக்கு வந்து சாம்பியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ்ட்டை நம்மளுடைய சேட் கேபிள் கேட்க. அப்போ வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து உனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு ஆப்போனண்ட் இருக்கார், அந்த ஆப்போனண்ட் கூட நீ மோதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து நம்மளுடைய சேட் கேபிளுக்கு ஒரு புது ஆப்போனண்ட்டை காட்டுறாரு. அதுக்கப்புறமா உங்களோட ஃபைனல் பாஸ்னா அந்த ராக் வந்து இந்த ட்ரிபிள் கட்சை பார்த்து பேசுனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அங்கே அது பின்னாடி பேக் ஸ்டேஜில் வந்து நம்முடைய கோடிக்கிட்ட பேசுனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரூ மேக்கின்கிட்ட பேசுனதாக இருக்கட்டும். அதாவது ராக் வந்து பேக் ஸ்டேஜில் பாதி ரெஸ்லர்கிட்ட வந்து நம்மளுடைய ராக் பேசுனதை எல்லாத்தையும் போட்டு கட்டுறாங்க. இது வந்து முழுக்க ராக் தானா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. போன வருஷம் ரெசல்மனியா கிட்டலாம் நம்மளுடைய கோடியை பெரட்டி எடுத்தார். இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கதை போ. அதுக்கப்புறமா ஜே உசோ விசஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு எதுக்கு வச்சானே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சு எதுக்கு வச்சோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமே இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரும் சரி, நம்மளுடைய ஜேவும் சரி, நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் என்ன நினச்சாரு, பிளட் லைனை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ இதான் நமக்கு கரெக்டான சந்தர்ப்பம். இப்போ வந்து நம்மளுடைய ஜேவை வந்து அடித்து ஒடிச்சு ஓட விடணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கே நம்மளுடைய ஜே உசோ வச்சார் அப்பு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுவார்னு பார்த்தா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரையே நம்மளுடைய ஜே உசோ வந்து ரோல் அப் முறையில் க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரை தோக்கடிச்சு நம்மளுடைய ஜே உசோ தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். இது எதுக்கு ட்ரூ, நீங்கள் பாட்டுக்கு கிளைம் ஓவர் போட்டு நீங்கள் பாட்டுக்கு வின் பண்ணியிருக்கலாம். திரும்பி கிளைம் ஓவர் போடணும்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே உங்களோட ஜே உசோவை வின் பண்ண வச்சுட்டிங்களே, உங்கள் ட்ரூ. பேக் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் உங்களோட பால் ஹெமன் ரோமன் ரெயின்ஸை புகழ்ந்து தள்ளுறார். த ட்ரைபிள் சீஃப் நீங்கள் மட்டும்தான் எல்லாமே, உங்களை மிஞ்சி அங்கே ஆள் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, பால் நம்மளோட அடுத்தது என்ன, அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறப்ப ஜனவரி 28 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அதனால் 28 வந்து என்ன சம்பவம் நடக்க போதோன்னு தெரில. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹல்க் ஹோகன் வராரு. ஹல்க் ஹோகன் வந்து அவர் சொல்கிறார் த பேடாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது இந்த ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற அந்த ரா வந்து இது பண்ணிடாதீங்க, இது வந்து கடந்த 30 வருஷமாக யூஎஸ்ஐ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து இது புதிய ஒரு ராவாக வந்து இது தொடங்க போதும், இதுமாரி இந்த ரா வந்து புதிய தொடக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக அவர் சொல்கிறாரு. அதாவது இனிமேல் பல சம்பவம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறாரே தவிர இவர் வந்து ஹல்க் ஹோகன் வேறு எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய டிஎம்ஏ மிட்ஸுக்கும் நம்மளுடைய ஃபின்பலா இருக்குது ஸ்டீல் கேஜ் மேட்ச் இருக்குது. அதாவது அந்த அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் அந்த மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஒய்ஃபான ஸ்டெப்னி மிட்மேன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அதே நெக்ஸ்ட் வீக் வந்து லுட்விகஸுக்கும் நம்மளுடைய ஷெய்மஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா த மெயின் ஈவெண்ட் மேட்சாக த சிஎம் பங்க் வெர்சஸ் சுத்ரோன்ஸுக்கான அந்த மேட்ச் உண்மையிலுமே ஒரு தரமான மேட்ச். அதாவது மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தான மேட்ச். இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சிஎம் பங்க் வின் பண்ணுவாரா இல்லை சுத்ரோன்ஸ் வின் பண்ணுவாரா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே பர்சனல் லைஃப்லேயும் பகை இருக்குது. டபிள்யூல அந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிற அந்த ஒரு போகிறப்பையும் அதுலேயும் ஒரு பகை இருக்குது. அதனால் இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாருமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இதில் சஸ்பென்ஸாக யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோமோ அவங்க வின் பண்ணல, யார் தோற்றுருவோம்னு நினச்சோமோ கடைசியில் அவங்க தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஃபைனலி உங்களோட த பெஸ்ட் இன் த வேர்ல்டு த சிஎம் பங்க் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். அதாவது உங்களோட செத் ஃப்ரீக்கிங் ரொலான்ஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு தான் வின் பண்ணிட்டார். கடைசியில் ஸ்டோரியை இப்படி முடிச்சிட்டிங்களா? ஏன்னா இவனுக்கு அதாவது செத்ரோன்ஸுக்கும் சரி சிஎம் பங்குக்கும் சரி எப்பேற்பட்ட ஒரு ஃபியூட் இருந்துச்சு, எப்பேற்பட்ட இதெல்லாம் கொண்டுட்டு போகணும்னு நினச்சோம். ஆனால் இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அடுத்த ஃபியூடு நம்மளுடைய செத்ரோன்ஸ் சொன்ன மாதிரி ரெசல்மனியா 40ல் நான் சாம்பியனுக்கு தான் மோதுவேன் அப்படின்னு சொன்னார்ல நம்மளுடைய செத்ரோன்ஸ். அது மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து கும்தர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக இது மோதுவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய சிஎம் பங்க்கும் ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள். ஏன்னா செத்ரோன்ஸுக்கும் சரி சிஎம் பங்குக்கும் சரி இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த ஒரு ஃபியூடு வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேர்த்தோட ஒரு ரூட்டுமே கிளியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரால் இந்த விஷயங்கள் தான் நடந்துச்சு. இதை வந்து அவங்களுக்கு நான் தமிழில் சொல்லிட்டேன். இந்த மண்டே நைட்ரால் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இந்த மண்டே நைட்ராவுக்கு நீங்கள் எத்தனை ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.